எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஓட்டு போட்டவர்கள் தான் எஜமானவர்கள். ஓட்டு போட்ட மக்களுடைய குரல் நாடாளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும். தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை காக்க வேண்டும். தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெற வேண்டும். தேவையான நன்மைகளை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசின் மூலமாக பெற வேண்டும். இதுதான் எங்களுடைய லட்சியம். நாங்கள் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் என்றெல்லாம் எங்களுக்கு எண்ணம் கிடையாது. எனக்கு முன்னாலே இன்றைக்கு அழகாக இங்கே பேசினார்களே தடா ரஹீம் அவர்கள், நாங்கள் ஆசைப்பட்டிருந்தா பாரதிய ஜனதாவோடு இருந்திருக்கலாம். ஏன்னா ஆட்சிக்கு வந்தால், மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் எங்களுடைய நாடாளுமன்றத்தில் அதில் அமைச்சராக ஈடுபட்டிருக்கலாம். அப்படி அல்ல. எங்களுடைய சுயமரியாதை, சுயமாக நாடாளுமன்றத்திலே நாங்கள் பணியாற்ற வேண்டும். சுதந்திரத்தோடு நாங்கள் பணியாற்ற வேண்டும். கூட்டணி என்ற தர்மத்தின் அடிப்படையிலே பணியாற்ற முடியாது. இன்றைக்கு தேசிய கட்சி எல்லாம் தேசிய அளவிலே அவர்கள் முடிவெடுக்கின்றார்கள். அப்போ மாநிலம் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை. ஆனால் மாநில மக்கள் தான் நம்முடைய வேட்பாளரை தேர்ந்தெடுக்கின்றார்கள். அப்படி தமிழ்நாடு பாதிக்கப்படுகின்ற பொழுது நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்க முடியவில்லை. அதனால் மக்களிடத்தில் நமக்கு ஒரு கோபம் ஏற்படுகிறது. அதனால் பாதிப்பு நமக்கு. அதனால தான் நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகிட்டோம். அது மட்டுமல்ல, இன்னைக்கு சிறுபான்மை மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அப்படி சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்காக நாடாளுமன்றத்திலே நாங்கள் சுயமாக சுதந்திரமாக குரல் கொடுக்க முடியவில்லை. இருந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் அன்புராஜா அவர்கள் கடுமையாக நாடாளுமன்றத்திலே குரல் கொடுத்தார். மேலவையிலே அண்ணன் பாலசுப்ரமணியன் எஸ்ஆர்பி கடுமையாக குரல் கொடுத்தார். இதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாட்டு மக்களுக்கு செய்கின்ற சேவை. இதற்கு முன்பு 2014 இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிரதமரை முன்னிறுத்தல 37 இடங்கள் தமிழகத்தில் வெற்றி பெற்றோம். 2016 சட்டமன்ற தேர்தலில் யாரோட கூட்டு வைக்கல. 234 தொகுதியில் அண்ணா திமுக போட்டிட்டு பெரும்பான்மை இடங்களை வெற்றி பெற்றோம். அம்மா முதலமைச்சரானாங்க. ஆக பிரதமரை முன்னிறுத்தி தான் வெற்றி பெறணும் அவசியம் கிடையாது. மாநிலத்துடைய பிரச்சனையை முன்னிறுத்தி, மாநில உரிமைகளை பாதுகாக்க முன்னிறுத்தி வாக்குகளை கேட்போம். எங்களுடைய வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள். ஏன் இந்தியாவில் எத்தனை மாநிலம் இருக்குது? இன்றைக்கு மேற்கு வங்காளம் மம்தா பானர்ஜி முதலமைச்சர் இருக்கிறாங்க. அந்த மாநிலத்தில் பிரதமரை முன்னிறுத்தல. ஒரிசா பிஜு பட்நாயக் முதலமைச்சர் இருக்கிறார். அந்த மாநிலத்தில் தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரை முன்னிறுத்தல. இன்றைக்கு ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி பிரதமரை முன்னிறுத்தல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கேரளாவில் அந்த கம்யூனிஸ்ட் கட்சி பிரதமர் வேட்பாளர் கடந்த காலத்தில் முன்னிறுத்தல. ஆக அந்த கட்சிகள் எல்லாம், அந்த முதலமைச்சர்கள் எல்லாம் பிரதமரை முன்னிறுத்தாம வெற்றி பெற்றுக்கான்னு சொன்னா ஏன் நாங்கள் வெற்றி பெற முடியாது? செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.